என்னுடைய சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்னுடைய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சேஃபாக இருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோஸ் பிளான்ட் வந்துட்டு வாங்கி வச்சிருப்போம், நல்ல க்ரோத் ஆகி வந்துட்டே இருக்கும். சடனாக பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துடும். அதாவது ஒரு பூச்சிங்களுடைய தொந்தரவாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃபங்கல் அட்டாக் ஏற்பட்டு செடிகளே இறந்து போகக்கூடிய சூழ்நிலை வந்து ஏற்பட்டுரும். ஸோ அதில் இருந்து பாதுகாத்து உதவக்கூடிய ஒரு அருமையான சொல்யூஷன் பற்றி தாங்க இன்னைக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன்னாக வந்து ஒர்க் ஆகும். இதை வந்து நம்ம பெஸ்டிசைடாக யூஸ் பண்ணலாம், இன்செக்டிசைடாகவும் யூஸ் பண்ணலாம், ஃபங்கிசைடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நாட் ஓன்லி ரோஸ் பிளான்ட்ஸ், எந்த பிளான்ட்னாலுமே இது வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுங்க. ஸோ அந்த சொல்யூஷனை எப்படி பண்ணலாம் அப்படின்றதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இந்த சொல்யூஷன் வந்து ரெடி பண்ண தேவையான பொருட்கள் வந்து என்னென்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா தான். இது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது, பேக்கிங் பவுடரா இல்லை பேக்கிங் சோடாவா அப்படிங்கிறதுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் தெரிய மாட்டேங்குது. நம்ம நார்மலாக சமையலுக்கு பயன்படுத்துவோம் இல்லைங்களா, அந்த ஆப்பா சோடா தான் வந்து நான் எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீம் ஆயில். நீங்கள் நீம் ஆயில் இருந்தால் நீம் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னா எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பொருள் வினிகர் வந்து எடுத்திருக்கேன், ஒயிட் வினிகர். இது வந்து 5% வந்து வாட்டரிங்கில் மிக்ஸ் பண்ணி நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற மாதிரி தான் எல்லா ஷாப்லேயும் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இது ஈஸியாக அவைலபிளும் கூட. ஸோ அதனால் இதை வந்து எடுத்திருக்கேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லிக்விட் டிஷ்வாஷ் வந்து எடுத்திருக்கேன். இன்னும் வந்து உங்களுக்கு இயற்கை முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து காதி சோப் இருக்கு இல்லைங்களா, அதை கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த 4 பொருளையும் வந்து எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். மெஷரிங் ஸ்பூன் வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா 4மே வந்துட்டு ஈஸியாக எடுத்துக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீஸ்பூன் அளவுக்கு தான் வந்து நான் 1 லிட்டர் தண்ணியில் வந்து கலந்துக்க போகிறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒவ்வொரு டீஸ்பூன் வந்து அளவு எடுத்துக்கலாம். லிக்விட் டிஷ்வாஷ் வந்துட்டு 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. வினிகர் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்திடலாம். ஃபைனலாக பேக்கிங் சோடா வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். கரெக்டாக தலை தட்டுற அளவுக்கு நல்லா எடுத்துக்கோங்க, ரொம்ப வழியை நிறச்சி எடுக்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நீம் ஆயிலில் மேலேயே வந்து மிதக்குது இல்லைங்களா, இதை வந்து நல்லா ஒரு ஸ்டிக் வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். பாருங்க, இப்போ எண்ணெய் வந்து மிதக்கவே இல்லை, நல்லா எல்லாம் கலந்து வந்துருச்சு. இப்போ இதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான ஒரு லிக்விட். இது ஆல் இன் ஒன்னுன்னே சொல்லலாம். இது வந்து நீங்கள் பெஸ்டிசைடை யூஸ் பண்ணிக்கலாம், இன்செக்டிசைடை யூஸ் பண்ணிக்கலாம், ஃபங்கிசைடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே வந்து லீவ்ஸில் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இந்த செடி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இருவாச்சி. இந்த செடியில் வந்துட்டு எல்லா பக்கத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீலிபக்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஒயிட் ஃப்ளைஸ், அது வந்துட்டு ரொம்பவுமே அஃபெக்ட் ஆகிருக்கு செடி ஃபுல்லுமே. அங்கங்கே இப்போ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே தெரியும் உங்களுக்கு, குட்டி குட்டியாக வெள்ளை வெள்ளையாக. இன்னும் கீழ் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே அஃபெக்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல பாருங்கள் ஃபுல்லாக குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள் அந்த பூச்சி. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், ப்ரஷ் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த ஸ்ப்ரேவை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் அப்படி கொட்டுது பாருங்கள் வெள்ளை வெள்ளையா. இப்போ இந்த தண்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய குட்டி குட்டியாக வெள்ளை வெள்ளையாக இருக்குது பாருங்கள். இப்போ இது பாருங்கள் நல்லா கொட்டுது பாருங்கள் இப்போ. ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ரஷ்ஷை வச்சு இதை வந்து க்ளீன் பண்ணி விட்டுருங்க ஃபஸ்ட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இலைகளுக்கு அடியில் எத்தனை முட்டைகளை வந்து வச்சுருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி பூச்சிகளுடைய தாக்கங்கள் எல்லாமே நீங்கள் மேலே மட்டும் பார்க்காம இலைகளுக்கு அடியிலையும் பார்த்து அதை நான் முன்ன சொன்ன மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுருங்க. மோரோவர் எல்லா பக்கத்துலையுமே இலைகளுக்கு அடியில் எல்லாமே வந்து ப்ரஷ்ஷை வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த ஸ்ப்ரே வந்து நல்லா ஃபோர்ஸாக வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். மாடி தோட்டத்தில் வந்துட்டு பூச்சிகளினுடைய தாக்கங்கள் வந்து ஒன்று போச்சு அப்படின்னா சரி அவ்வளோதான் சரியாயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். பார்த்தீங்கன்னா இன்னொரு பூச்சினுடைய தாக்கங்கள் வந்து ரெடியாக வந்துடும்.
ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 10 days ஒன்ஸோ இல்லை வீக்லி ஒன்ஸோ நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டே வரும்பொழுது எந்த ஒரு பூச்சினுடைய தாக்கங்களும் இல்லாமல் நம்மளுடைய செடிகள் வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமாக வளரும். ஸோ இப்போ மேல் பகுதியில் மட்டும்தான் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்கோம். பூச்சிகள் பார்த்தீங்கன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி இலைகளுக்கு அடியில் தான் அதனுடைய முட்டைகள்லாம் வந்து இடுன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இலைகளுக்கு அடிப்பகுதிலையும் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். ஸோ இந்த சொல்யூஷனை வந்துட்டு நம்ம எந்த டைமில் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் அப்படி இல்லைன்னா ஈவினிங் டைமில் வந்து பயன்படுத்துங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம சமையல் சோடா வந்து சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அது வந்து லீஃப் வந்து பேர்ன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கும் இந்த மதியான சமயத்தில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சொல்யூஷன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ரோஸ் பிளான்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மீலிபக்ஸ் மட்டும் கிடையாது, இந்த ஸ்பைடர் மைட்ஸ் ப்ராப்ளமும் இல்லை த்ரிப்ஸு அப்படி இல்லைனா ஏபிட்ஸ் அப்புறம் என்ன பிளாக் ஸ்பாட் ப்ராப்ளம், பவுட்ரி மைல்டியூ இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வரும்பொழுது இந்த சொல்யூஷன் நீங்கள் ரெடி பண்ணி வச்சு ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வரும்பொழுது ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து உங்கள் செடிகளில் வந்து கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு ரிசல்ட் இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா குட்டி லைக் கொடுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஐடியா ஏதாவது ஷேர் பண்ண நினச்சாலும் தாராளமாக சொல்லலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, உங்கள் பிளான்ட்டில் இருக்க வந்துட்டு ஏதாவது டவுட் கேட்கணும் அப்படின்னா அந்த இமேஜை வந்துட்டு என்னுடைய மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.